ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஓய்வு நாளிலும் நம் கர்த்தரை ஆராதிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த ஓய்வு நாளிலே நம் நடுவிலே இருக்கிறார். 2020 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதே நாளிலே 120 பேர் கூடியிருந்த இடத்துல இறங்கின பரிசுத்த ஆவியானவர் அவர் நம் நடுவிலே இருக்கிறார். நமக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், நான் போகிறது நலமாய் இருக்கும், ஏனென்றால் நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை தேற்றவும் வழி நடத்தவும் அந்த பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவிலே பலமாய் அற்புதம் செய்து வருகிறார். அப்பரிசுத்தாவுடைய வல்லமையை இன்று உணர்ந்து நம் தேவனை ஆராதிக்க போகிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த லைவ் மூலமாய் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்களை இந்த ஆராதனை மூலமாய் கர்த்தர் இன்னும் மகிமைப்படுத்துவாராக, இன்னும் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. கண்களை மூடி ஆண்டவர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே, பரிசுத்தரே, எங்கள் இயேசு தேவா, எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிற உன்னதமான தேவனுடைய குமாரனே, இந்த காலை வேளையில் உடைய சமூகத்திலே வந்து நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். உடைய பாதத்திலே நாங்கள் துதித்தும் நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவன், எங்கள் நடுவிலே உலாவுகிறவர், இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனையிலும் தேவனுடைய கரமும் தேவனுடைய வல்லமையும் ஆளுகையும் எங்கள் நடுவிலே பலமாய் இறங்கி வருவதாக. எங்கள் பாடுகிற பாடல்கள் எல்லாவற்றிலும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் எங்கள் நடுவிலே இறங்கி வருவதாக. நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தர்கள் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் நடுவிலே பலமாய் அற்புதங்களை செய்வீராக. பலத்த கிரியைகளை செய்கிற ஆவியானவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீ பெரிய அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தரை வலுவாய் நம்ம நடத்தி வந்திருக்கிறவர், நாம் இணைந்து கரங்களை தட்டி, பின்மாரியின் அபிஷேகம் சகல ஜனத்திற்கும் ஆண்டு சொன்ன மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அதிகமாய் பொழிந்திடும் நீ வல்லமைக்காக. எங்களோடு இணைந்து கரங்களை தட்டி சேர்ந்து பாடுங்கள். கர்த்தரும் நம் நடுவில் இருக்கிறார், பெரிய அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடலாம். நல்ல முழு பலத்தோடு, நல்ல முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நல்ல மகிழ்ச்சியை ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பின்மாரியின் அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பாடுங்க. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கூப்பிடுங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டு அறையில் சீஷர்கள் கூடியிருந்த போது ஆண்டவர் இறங்கினாரு, அவர்கள் மேல் தேவனுடைய அபிஷேகத்தை ஊற்றினாரு. இன்றைக்கும் நடுவிலே அவர் அபிஷேகத்தை நம்ம மேலே ஊற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
இந்த கரங்களை தட்டி சேர்ந்து பாடுங்கள் முழு உள்ளத்தோடு. ஓஹோ, அவர் பூட்டி இருக்கிற கதவுக்குள்ள போகிறவர் அவரை எல்லாம் கூடும். நல்ல கைத்தட்டி சேர்ந்து பாடுங்கள். எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சத்தமாய் அக்கினியாய் இறங்கிடுமே, மேல காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. இன்னொரு கூட பாடல். அக்கினியா அக்கினியா இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. இது சத்தமா கைதடி. அக்கினியா இறங்கிடுமே, எங்கள் மேலப்பா வந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்மில் ஜெபவேளை ஒரு கையளவு நாங்கள் மேகம் காண்கிறோம். ஆண்டவர் அந்த மேகம் அற்புதத்தை காட்டுகிறது, அந்த மேகம் அதிசயத்தை காட்டுகிறது. ஓ, இந்த கால வேளையில் எங்கள் நடுவிலே நீர் மேகம் போல வருகிறவர், மேகத்தின் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறவர். ஒரு பலத்த காற்று முழக்கிற போல எங்கள் நடுவில் அசைவாடுகிற ஆவியானவருடைய வல்லமை இந்த கால வேளையில் இறங்கி வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல வாயில திறந்து சொல்லுங்க. நல்ல சந்தோஷமா கர்மேல் ஜெபவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, நீ மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெபவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்கி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே. சொல்லுங்க. காற்றாக எங்கள் மேல, எங்கள் வீட்டின் மேல ஆவியானவரே சாபரமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுங்கள். சீனாயின் மலையின் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வந்தது. மோசே 40 நாட்கள் உபவாசத்தில் இருந்த போது அவன் முகம் பிரகாசித்தது. அந்த மலையின் அடிவாரத்தில் தேவனுடைய பிரசன்னம் கடந்து வந்தது. 40 நாட்கள் தேவ மகிமையில் மோசே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டிருந்து மக்களுக்கு உரைத்தது போல இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நடுவில் வந்து பலத்த அற்புதங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நல்ல கைத்தடி சேர்ந்து பாடுங்கள். சீனாய் மலையின் மேலே அக்கி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்கி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே சீனாய் மலையின் மேலே அக்கின் ஜுவாலை நான் காண்கிறேன்.
இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, நதியாக பாய்ந்திடுமே. ஒரு சொல்லுங்க, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, என்னை ஆவியில் நிரப்பிடுமே. சொல்லுங்க, சகல ஜனத்தின் மேலும் ஆவியானவரே. ஒரு வல்லமை இறங்கி இந்த கால வேளையில உன் பின்மாறி ஆண்டவரை சோத்திரமுடைய மழையை இந்த தேசத்துல கட்டளடும்படியாக நல்ல சொல்லுங்க, பின்மாரியின் அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, என்னை ஆவியில் நிரப்பிடுமே. கூப்பிடுங்க, எல்லாரும் கூப்பிடுங்க. பின்மாரியின் அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, என்னை ஆவியில் நிரப்பிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. நீங்க சொல்லுங்க எல்லாரும், அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே. ஒரு பலத்த ஒரு முழக்கம் போல மகிமையின் பிரசனத்தை இந்த கால வேளையில் எங்கள் நடுவில் ஊற்றுவீராக, எங்கள் நடுவில் பலத்த அற்புதங்களை செய்வீராக, எங்கள் நடுவில் பலத்த காரியங்களை செய்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இந்த கால வேளையில் ஒவ்வொருவர் மேலும் ஒரு புதிய அபிஷேகத்தை நீ ஊற்றும்படியா நான் ஜெபிக்கிறப்பா. அல்ல கைத்தறி சேர்ந்து பாடுங்க. கர்மேல் ஜெபவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். இதுவரை உன் ஜெபத்துக்கு வராத ஒரு மேகம், இதுவரை ஹல்லேலூயா ஓ கண்டிடாத அற்புதத்தை இந்த கால வேளையில இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் செய்ய போகிறார். நல்ல கைத்தறி சேர்ந்து பாடுங்க. கர்மேல் ஜெபவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடாமே, நீ மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெபவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்கி மழையாக பொழிந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே. ஆவியானவரே வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கூப்பிடுங்க, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக இந்த காலைகளை ஆவியானவரே காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. சொல்லுங்க, வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. சொல்லுங்க, அபிஷேகம் ஓ அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் ஊற்றுமே. ஓ ரஹ்பா ஹஷந்தரபலபா. ஆவியானவரே
உம்முடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை எங்க நடுவில் பொழிந்தருளுவீராக. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரு. ஹalleluya. ப்ராபசியா சொல்றேன், உங்களை கர்த்தர் இந்த கால வேளையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்க நடுவில் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். என் கூட இணைந்து கரங்களை தட்டி சொல்லுங்க. ஊற்றிடுமே உன் வல்லமையும் இந்த நாளில் எங்கள் மேல இந்த அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. நல்ல முழுமைத்தோடு நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை 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 தாருமே. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட முற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. கேளுங்க வல்லமை ஆவியானவரே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல, ஒரு யோசுவாவை போல, ஒரு கிதியோனை போல, ஒரு சிம்சோனை போல ஆண்டவரே தேசத்திற்காக தேசத்தின் மேலே வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆடல் கொண்டு உமக்காக எழும்பிட. நல்ல கைதடி. மாம்சமான யாவர் மீது ஆவியை ஊற்று என்று சொன்னாரே. ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு அவர் நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்க பிள்ளைங்க மேல அவர் பரிசுத்த ஆவியை ஊற்ற போகிறார். தேசத்தில் அற்புதம் செய்ய வாலிபர்களை எழுப்ப போகிறார். இந்த கால வேளையிலே நல்ல இணைந்து சேர்ந்து பாடுங்கள். என் கூட இணைந்து மாம்சமான யாவர் மேல ஆவியானவர் ஊற்ற போகிறார். கடைசி காலத்துல ஒரு பெரிய ரிவைவல் எழுப்புதலை நாம் பார்க்க போகிறது. நம்முடைய கண்கள் கடைசி காலத்துல ஒரு மகிமையான எழுப்புதலை பார்க்க போகிறது. என் கூட இணைந்து பாடுறீங்களா? உள்ள திறந்து மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நிச்சயம் கொண்டு சென்று நின்ற செய்யுமே. நதியாய் பாய்ந்திடுமே. நிச்சயம் கொண்டு சென்று நின்ற செய்யுமே. நதியாய் பாய்ந்திடுமே. கைதடி சேர்ந்து வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட சொல்லுங்க. அபிஷேகம் அபிஷேகம் உங்க மேல அவருடைய அபிஷேகம் ஊற்றுகிறார். வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக இன்னும் மகிமையாக அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆடல் கொண்டு உமக்காக எழும்ப போறீங்க. வல்லமை வல்லமை உங்க ஜனத்துக்கு வல்லமை வருகிறது. ஆவியானவரே அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆடல் கொண்டு உமக்காக எழும் வல்லமை 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 தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆடல்
கொண்டு எழும்பின. நல்ல கைதடி சேர்ந்து பாடுங்க. அற்புதங்கள் திரளாய் நடக்க போகிறது. அதிசயங்கள் உன்னை கண்கள் பார்க்க போகிறது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரை உங்க வாழ்க்கை தடையாய் காணப்பட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் உடைக்க போகிறார். இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தினுடைய வல்லமைகளை ஆண்டவர் அழித்து இந்த வான மண்டல சேரங்களை உடைத்தெறிய போகிறார். ஏனென்றால் அவர் பல அற்புதத்தை நம் நடுவில் செய்ய போகிறார். இப்ப இணைந்து நல்ல சத்தமா கரங்களை தட்டி விசுவாசத்தோடு இந்த காலங்களில் முழு உள்ளத்தோடு பாடுங்க. அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. சொல்லுங்க. அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. எல்லா கேன்சர் வியாதிகள், எல்லா தைராய்டு ப்ராப்ளம், எல்லா அளவு லிவர்ல ப்ராப்ளம் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக. எல்லா இயேசுவின் நாமத்தினாலே செய்வனை கட்டுகள், சூனியங்கள், மந்திரங்கள் சொல்லுங்க. அந்தகார சங்கிலிகள் அறுத்திடவே ஊற்றிடுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட சொல்லுங்க. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு சபரப பிசாசே, இதுவரை உன்னுடைய வீரியம் எப்படி இருந்ததா தெரியாது. ஆனா அந்த கடைசி காலத்துல கர்த்தர் மகிமையான வல்லமையும் என் ஜனத்தில் ஊற்ற போகிறார். அந்த அபிஷேக வல்லமை கடந்து போய் கோணலானவைகள் செவையாக்க போகிறது. உழந்த எலும்புகள் உயிரடைய போகிறது. மரித்தவனை உயிரோடு எழுப்ப போகிறார். அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை பார்த்து கொண்டுகிற ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொரு வீடுகளில் மேலும், ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும், ஒவ்வொரு அல்லேலூயா வாலிப பிள்ளைகள் மேலே, ஆண்டவரே வேலை இல்லாத பிள்ளைகள் மேலே, அந்த தடையாய் காணப்படுகிற பிள்ளைகள் மேலே ஆவியுடைய வல்லமை எங்கள் தேசத்தின் மேலே வல்லமை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் கூப்பிடுங்க. அபிஷேகம் 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 ஆவியானவரே வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட சொல்லுங்க. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. எழுந்திட வல்லமை வல்லமை தாருமே. அபிஷேகம் அபிஷேகம் உமக்காக. குருடரின் கண்களை திறந்தவர் அவன் நல்லவன் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர் அவன் நல்லவன் நல்லவரே. பாடுங்க. குருடரின் கண்களை திறந்தவர் அவன் நல்லவன் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர் அவன் நல்லவன் நல்லவரே. அவன் நல்லவர் சொல்லுங்க. சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சொல்லுங்க. பிரகிருமயமான நாமம் சொல்லுங்க. அவர் நல்லவர். இப்பொழுது வந்தபோது அவர் உருவப்பட்ட ஒரு இடத்தில் கூடி வந்தபோது கர்த்தருடைய வல்லமை இப்படி ஆவியானவரே இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். பாடுங்க. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சொல்லுங்க. இதுவரை எம்மை நடத்தினார் அவன் நல்லவன் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவா அவன் நல்லவன் நல்லவரே. தம்பி தங்கச்சி, இதுவரை உன்னை நடத்தினவர் அவன் நல்லவன் நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவா
அவர் நல்லவர் நல்லவரை கைதறி சேர்ந்து அவர் நல்லவர் சொல்லுங்க. வல்லவர் அவர் இயேசு நல்லவர். வழி சத்தியம் சீவனமாய் இருக்கிறேன். நல்லவர் சொல்லுங்க. ஆவியானவரே மகிமை மகிமை இயேசுவே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது. நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை. இயேசு என்ற நாமம், இயேசு என்ற நாமம், இயேசு என்ற நாமம். Jesus, hallelujah. நல்லவர் நல்லவர் இயேசு நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லவர் அவர். சொல்லுங்க, ஆண்டவர் இயேசு நல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து அவர் சொல்ற யூதேயா சமாரியா எருசலேம் எங்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆண்டவர் உலகம் எங்கிலும் சபை கூடி வராவிட்டாலும் கூட பரிசுத்த ஆவியான ஒவ்வொரு வீடுகளிலும் அவர் திருவுளம் பற்றி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த கால வேளையில எங்களோடு இணைந்து ஆராதிக்கிறவங்க வாழ்க்கையில பலன் ஆண்டவர் தரப்போகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லும். கடைசி காலத்தில் நம்முடைய அபிஷேகம். அபிஷேக ஒலிவ மரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன். சில நேரங்களில் நீங்க நினைக்கலாம், நான் தனிமையா இருக்கிறேனே, எனக்கு யாரும் உதவி இல்லை, இந்த போராட்டத்துல நான் தனிமையா நடந்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களா? அவர் சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறவர். அவர் மகிமையான காரியங்கள் செய்கிறவர். அவர் வல்லமையான காரியங்கள் செய்கிறவர். சிம்சோன் என்கிற மனுஷனை கட்டி வைக்க முடியலங்க. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரம். பாருங்க, 300 நரியை பிடித்து அது வாழல தீப்பந்தத்தை கொளுத்தி தேசம் அனுப்புறான். ஒரு நரியை பிடிக்க நம்மளால திராணி இல்ல. சின்ன பல்லிய பார்த்தா நம்ம பயப்படுவோம், சின்ன குரங்க பார்த்தா நம்ம பயப்படுவோம். இன்னைக்கு கருப்பாம்பூச்சை பார்த்தா நிறைய பேருக்கு பயம். ஆனா அவன் வாழ்க்கையில ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்தார், வல்லமையை கொடுத்தார், கிருபையை கொடுத்தார். அதே போல கர்த்தர் உனக்கு அந்த அபிஷேகத்தை தருவார். கட்டுகளை உடைக்கிற வல்லமை. சொல்லுங்க, அபிஷேக ஒளிவமர் ஆண்டவர். கூப்பிடுங்க கூப்பிடுங்க. அபிஷேக ஒளிவமரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன். சொல்லுங்க, அபிஷேக ஒளிவ மரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பை நம்புபவன். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம்
வசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே பலனானி, நீரே பலனானி. சொல்லுங்க, நீரே பலனானி, நீரே ஜீவனி பலனானி. அபிஷேக ஒளிவமானம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்திலப்பா வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். அபிஷேகத்தை மேல போடுங்கப்பா, அபிஷேகத்தை மேல போடுங்க, உங்க வல்லமை மேல போடுங்க, வல்லமை மேல போட்டு சந்தர பதரனமோ வசனந்தான், வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே ஜீவனின் பலனானி, நீரே ஜீவனின் பலனானி. அபிஷேக ஒளி மமானம் ஆலயத்தில் நடப்பட்டவங்கப்பா. அவியானவரே உம் அன்பை நிரப்பு அப்பா. அவியானவரே ஆண்டவரே அதிகாரம் உடையவரே, அபிஷேகம் நிறைந்தவரே, காலங்களில் இந்த நடுவில் ஆலையிலோ பனி போல இறங்கப்பா, பனி போல இறங்கப்பா. உண்மையானவரே ஆவியானவரே இன்னாற்றலானவரே, ஆவியானவரே இன்னாற்றலானவரே, ஆவியானவரே இன்னாற்றலானவரே. கூப்பிடுங்க, ஆவியானவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. சொல்லுங்க, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து விடும் என்னை உருவாக்கும். சொல்லுங்க, உடைத்து விடும் உருவாக்கும், பயன்படுத்தும் செயல்படுத்தும், பயன்படுத்தும் செயல்படுத்தும். புதுசா மாத்திருங்கப்பா, பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு புதுசா மாத்திருங்கப்பா, என் குற்ற உணர்வுல இருந்து நான் புதுசா மாத்திருங்கப்பா. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என் அப்பாவுடைய முகத்தை பார்க்க நான் பரிசுத்தர் என்று ஆராதிக்கிறேன். தேவனுடைய முகத்தை பார்க்கிற நான்
ஆவியானவரே, அப்பா, welcome the Holy Spirit. Hallelujah, hallelujah, hallelujah. அபிஷேகம் வேண்டும், hallelujah, அபிஷேகம் வேண்டும், Jesus. ஆவியானவரே, hallelujah, ஆவியானவரே, எங்க நடுவிலே பலத்த அற்புதம் செய்கிறார். எங்க தேசத்தின் மேல இறங்கும் அப்பா. எங்க தேசத்துல காணப்படுகிற கொள்ளை நோய்கள், வியாதிகள், மரணங்கள் சுபிக்கிறோம். என் தேசம் முழுவதும் ஆண்டவரை கொள்ளை நோய்கள் தான் சூழ்ந்திருக்கிறது. ஒரு பக்கம் வெட்டு கிளிகள், ஒரு பக்கம் நிலநடுக்கங்கள், ஒரு பக்கம் மாற்ற வியாதினால் மறித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களை என் தேசத்துக்காக ஒரு நிமிஷம் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் நடுவில் அற்புதம் செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த கால வேளையில நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம், ஆண்டுடைய வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். அருமையான இந்த கால வேளையில இன்றைக்கு உலகம் எங்கிலும் பெண்டேகஸ்ட் சண்டே, பெந்தேகோஸ்தே ஞாயிறு என்று எல்லாருமே இந்த ஆராதனை அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிறு என்ற காரியம் எதை குறிக்கிறது? பெந்தேகோஸ்தே அனுபவம் எதை குறிக்கிறது? இதை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது அங்க பார்க்கலாம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டை நிரப்பிட்டு, மூன்றாவது அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்த பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வந்து நிரப்பினார். இரண்டாவது அவர்கள் மேல் வந்து அமர்ந்தார். நிரப்பினார், அவர்கள் மேல் வந்து அமர்ந்தார். மூன்றாவது வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அத்தாரிட்டி, அடையாளம், எவிடன்ஸ், 3 காரியங்கள் நடந்ததை நான் பார்க்கிறோம். பெந்தேகோஸ்தே நாள் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தன் ஜீவனை கொடுத்து மரித்து உயிரோடு எழும்பி அவர் சீஷர்களோட கூட கொஞ்ச நாட்கள் இந்த பூமியில வாழ்ந்தார். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட 50வது நாள், சரியா அந்த பூமியில அவர் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே 50வது நாள் அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நாளுக்கு அவர் ஆயத்தமா இருந்தார். 50வது நாள். இந்த 50வது நாளிலே இந்த உலகத்தில் அவர் என்ன செஞ்சார்? சீஷர்களோடு கூட இருந்தாரு. அவங்களை திடப்படுத்தினார், தேற்றினார். ஆனால் அவர் சொன்னார், நான் போகிறது நலமா இருக்கும், நான் போய் ஒரு பரிசுத்த ஆவியானவர் நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்? அனுப்ப போகிறேன். அவர் என்ன செய்வார்னா, உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நடத்துவார். சகல காரியங்களும் உங்களுக்கு செய்யும்படி அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருந்து அவர் பலப்படுத்துவார் சொல்லி பரிசுத்த ஆவியானுடைய காரியத்தை குறித்து சொல்லிட்டு அவர் பரமேறினார். அந்த 50வது நாளில் நடந்த காரியம் என்ன? லேவியராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 17வது வசனம் நீங்க வாசிக்கும் போது, நீங்கள் ஒரு மரக்காலிலே 10 பங்காகிய வெள்ளிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையா இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கு
கர்த்தருக்கென்று முதற் பலனாக கொண்டு வந்து கர்த்தருக்கென்று முதற் பலனாக கொண்டு வந்து அப்பத்தோடு கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டியை ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும். நான் இதுக்கு முன்பதாக இதை விளக்கி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். லேவியராகமத்தில் ஆண்டவர் ஒரு கட்டளை வைத்திருந்தார். யூதர்கள் கொண்டாடுகிற எல்லா பண்டிகைகள்ல இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமே, கிறிஸ்துமஸ், நியூ இயர் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய பண்டிகையா இருக்கிறது போல, யூதருடைய காலத்துல அறுவடை என்கிற பண்டிகை பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று சொல்ல அழைக்கப்படுகிறது. இது அறுப்பின் பண்டிகை என்று சொல்லுகிறார்கள். அறுப்பின் பண்டிகை என்பது நாள் முழுவதும் நாட்கள் விதைச்சி அறுவடை செய்ய போகிற அந்த காலத்திலே அந்த அறுவடையை செய்து அதை நீங்க எங்கே எடுத்து வைக்காம முதலாவது என்ன செய்யணும்னா, அந்த பண்டிகைக்கு, அதாவது அந்த அறுவடையின் பண்டிகைக்கு ஆலயத்துல அவங்க விதைத்ததான தூய்மையான சுத்தமான பலிகள், தானியங்களை கொண்டு வந்து வைக்கிற ஒரு நாள். அது எல்லா யூதர்களும் ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை தரிசிக்கிற பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல பரிசுத்த காணிக்கைகளை கொண்டு வந்து வைத்தார்கள். அந்த நாட்களில் தான் அதாவது யோசிக்க வேண்டும், யூதர்கள் பெரிய பண்டிகை என்று அழைக்கப்படுகிற அறுப்பின் பண்டிகை, அந்த காலம், அந்த நேரம், இவர்கள் எல்லாம் பரிசுத்தமாகி சுத்தமாகி அவர்கள் அறுத்த அரிக்கட்டுகளை கொண்டு வந்து பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அந்த நாட்களிலே பலி செலுத்தும்படி ஆண்டுடைய ஆலயத்துக்கு வருவார்கள். அந்த நாள் இயேசு கிறிஸ்து அவர்கள் வந்தபோது அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றினார். ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாள் என்கிற அந்த நாள் அறுப்பின் பண்டிகை, அது அறுவடையின் பண்டிகை என்று சொல்லப்படுகிற அந்த நாளிலே, அறுவடை என்பது ஒரு விளைச்சலை குறிக்கிறது. அறுவடை என்பது ஆண்டவர் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு ஆத்துமாக்களை குறிக்கிறது. இன்றைக்கும் கடைசி காலத்துல, இன்னைக்கு காலங்கள் போய் கொண்டிருக்கிறது, தேசத்துல பல அழிவுகள், நெருக்கங்கள் எல்லாம் இருந்தாலும் ஒரு ஆத்தும அறுவடையை நமக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறுப்பின் பண்டிகையின் காலத்தில் அவர்கள் பரிசுத்தமான பலிகளை கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட செலுத்துவார்கள். அந்த பரிசுத்தமான அந்த காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவார். அதே போல இன்றைக்கு இந்த கால வேளையில அநேக சபைகள் ஆண்டவர் அவர் வந்து அமர போகிறார். அநேக சபை நடுவிலே வந்து அவர் உலாவ போகிறார். ஏனென்றால் ஒரு அறுவடை, ஆத்தும அறுவடை, ரிவைவல், எழுப்புதல், ஒரு எழுப்புதலை என்னுடைய கண்கள் காணப்போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? எழுப்புதலை கண்கள் காணப்போகிறது. அப்போஸ்தலர் நாட்களிலே அவர்கள் வீடுகளில் அமர்ந்திருந்து ஜெபித்த போது, அந்த நாள் 50வது நாள் இயேசு கிறிஸ்து அதாவது இந்த உலகத்தில் வாழ்ந்து பரமேறின பின்பு, அல்லேலூயா ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் நடுவிலே பலமாய் இறங்கினார். இயேசு நமக்காக ரத்தத்தை சிந்தினார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கிறார். இயேசு நமக்காக சொந்த ரத்தத்தை கொடுத்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தி சகல சத்தியத்திலே அதை நடத்தி ஆண்டவருக்கு சாட்சியாய் மாறுவதற்காய் பரிசுத்த ஆவியானவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நாட்கள், அநேக வேளைகளிலே இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய முடியும்? இந்த பரிசுத்த ஆவியுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டால் இந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது 3 காரியங்கள் நடந்தது. ஒன்று, அவர் அந்த இடத்தை அசைய பண்ணினார். வீடு முழுவதும் அந்த வல்லமை நிரப்பிச்சு. இன்னைக்கு உங்க இருதயத்தை நிரப்ப போகிறது. நிரப்பணுங்க. நம்முடைய இருதயம் பரிசுத்த ஆவியால் நிரம்பணும். அதனாலதான் பாடுறோம், சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எண்ணில் பொங்குதே. நிரம்பினவர்களுக்கு தான். அதனாலதான் யோவேல்ல சொல்லப்பட்டிருக்கிறது 2ஆம் அதிகாரம் 28-29வது வசனத்துல பார்த்தீங்க, என் மாம்சமான யாவர் மேல் நான் ஆவியை ஊற்றுவேன். கணுக்கால் அளவு போல ஃபர்ஸ்ட் ஆண்டவர் அவர்களை நிரப்பினார்.
நிரப்பினார். நிரப்பினார். அந்த பெந்தைகோஸ்தே நாள் என்னப்பட்ட அந்த நாளில் என்னங்க நடந்தது? அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு வந்து கூடி நிற்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நிற்கிறாங்க. எல்லாரும் பண்டிகை, அதாவது அவர்கள் விதைத்த அருக்கட்டுகளை கொண்டு வந்து பரிசுத்தமான தேவனுக்கு பலியிடுவதற்காக, ஆண்டவருக்கு படைக்கிறதுக்காக அவர்கள் எல்லாம் கூடி வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் நான் சொல்லுகிறேன், எப்போ எந்த நேரத்தில் எதை செய்யணும் என்பதை கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். நல்லாவே தெரியும். நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் நினைச்சாக்க இந்த தேசத்தை ஒரேடியா மாத்திடலாமே, குடிகாரன் மாத்திடலாமே, வேசி மார்க்கத்தெல்லாம் மாத்திடலாமே, அநியாயம் செய்யறவங்களாம் மாத்திடலாமே. இல்ல இல்ல இல்ல. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு அந்த தாயாரை பார்த்து, இன்னும் எனக்கு வேலை வரவில்லை, வேலை இன்னும் வரல. இந்த கொள்ளை நோய், இந்த காரியங்கள் பார்க்கிற இந்த உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிற அழிவு, இதெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா? இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். Jesus is coming soon. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை நீங்களும் நானும் சந்திப்பதற்காக முதலாவது அந்த 10 ஸ்திரீகள் 5 பேர்கிட்ட என்ன இருந்துச்சு? எண்ணெயும் தீவட்டியும் இருந்தது. 5 பேர்கிட்ட தீவட்டி மட்டுமே இருந்தது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நம்ம பாடணுமே, எனக்கு அபிஷேகம் நீங்க தான், அபிஷேக ஒலிவ மரம் பாடல. உன் வசனம் தான் பசியாற்ற. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உன் வசனம் தான் பசி ஆற்றுகிற உணவு. ஹல்லேலூயா. உன் வசனம் தான் பசி ஆற்ற அபிஷேக ஒலிவ மரம். நான் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் நடப்பட்டவன், அதான் பாடுறோம். அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். அபிஷேகத்தை கேளுங்க. ஃபர்ஸ்ட் அந்த நாளில் நடந்த காரியம் நிரப்பினார். இன்னைக்கு குறைவுகள் எல்லாம் கர்த்தர் உன் வாழ்க்கையிலிருந்து அல்லேலூயா நிறைவாய் மாற்ற போகிறார். தரித்திரமான ஒரு சூழ்நிலையை மாற்றி அவர் நிரப்ப போகிறார். நிரப்புவாருங்க. உங்க காலியான பாத்திரத்தை கர்த்தர் நிரப்புவார். அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடி வந்த போது கர்த்தர், இதான் சான்ஸ். அவங்க எல்லாரும் வந்துட்டாங்கல்ல. இன்னைக்கு சில நேரங்களில் நம்ம வரலங்க. நம்ம இன்னும் அந்த இடத்துல நிக்கிறோம். நாம் செஞ்ச பாவத்திலே நிக்கிறோம். நம்ம தவறி விழுந்து அதே இடத்துல நிக்கிறோம். அதுதான் தவறு. இயேசு கிறிஸ்து நெருங்கி வந்த அந்த சமாரிய ஸ்திரியை கர்த்தர் தொட்டார். பெரும்பாலுள்ள ஸ்திரீ நெருங்கின போது வல்லமையை உணர்ந்தா. இன்றைக்கு நாம் நெருங்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்க வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை தருவார். நிரப்பணும். கணுக்கால் அளவு போதாத ஆண்டவரே, முழங்கால் அளவு போதாத ஆண்டவரே, நான் நீந்தி முழுகணும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவர்கள் செய்தது, அவர்கள் நடுவிலே கர்த்தர் செய்தது நிரப்பினார். இன்னைக்கு நீங்க நிரம்பாம இருக்கிறீங்களா? வசனம் தெரியுங்க, வார்த்தை தெரியுங்க, நல்ல சபைக்கு போவாங்க, நல்ல காணிக்கை கொடுப்பாங்க, ஆனா பரிசுத்த ஆவியானவர் நிரப்புதல் என்கிட்ட இல்ல. அன்னைக்கு அந்த 10 ஸ்திரீகள் என்ன செஞ்சாங்க? 5 பேர் தீவட்டி, 5 பேர் எண்ணெயும் தீவட்டி வைத்திருந்தார்கள். தீவட்டி வைத்திருந்தவர்கள் அல்லது சுந்தர சீக்கிரத்துல தீவட்டி அப்படியே எரிந்து கீழே விழுந்து போயிற்று. ஆனால் எண்ணெய் வைத்திருந்தவர்கள் அந்த தீவட்டில ஊற்றி அந்த எண்ணெய் எதைக்கு அடையாளமா இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கிறது. 5 பேர் கைவிடப்பட்டார்கள். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நிரம்பன ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா. அதான் அப்படி பாடுறாங்க, உங்க ஆவிய அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த ஆண்டவரை உயிரடைய செய்கிறவர், உலர்ந்த எலும்புகள், உங்க ஆவி அனுப்புங்கப்பா, உங்க ஆவி அனுப்புங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட யாவரும் பல அற்புதங்களை ஆண்டவர் செய்தார், நிரப்பினார். இன்னைக்கு 3 விதமான நிரப்புதலை சொல்கிற. ஒன்று,
உங்க தானியத்தை உங்க வீட்டுல நிரப்புவார். மூன்றாவது, உங்க வாழ்க்கையில இரண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தாவுடைய வல்லமைய அதிகமாய் பொழுது நிரப்பியிருப்பார். மூன்றாவது, இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பெருக்கத்தை ஆண்டவர் தரப்போகிறார். நிரப்பினார் வீடு முழுவதும் நிரப்பிட்டு இன்னைக்கு நம்ம மேல ஊற்றப்படுகிற அந்த அபிஷேகம் ஆண்டவர் தேசம் முழுவதும் நிரப்ப போகிறார். நிரப்பினார். ஆண்டவர் சொன்னாரு, முதலாவது போய் அந்த ஜாடியில தண்ணி நிரப்புங்க. குறைவுபட்டது. காணா ஒரு கல்யாணத்துல திராட்சரசம் குறைவுபட்டது. முதலாவது நீங்க போய் என்ன செய்யணும்? நிரப்புங்க. ஃபர்ஸ்ட் போய் நிரப்புங்க. அற்புதம் செய்வதற்கு நாம் நிரம்பி இருக்கணுங்க. நம் உலர்ந்த எலும்பு போல இருக்க கூடாது. நிரப்பப்படணும். சொல்லுங்க, நிரப்பப்படணும். நாம் நிரப்பப்படணும். எதனால் நிரப்பப்படணும்? வார்த்தை நாம் நிரப்பப்படணும். இரண்டாவது, அபிஷேகத்தினால் நிரப்பப்படணும். அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படணும். அவருடைய கிருபையினால் நிரப்பப்படணும். அவருடைய மகிமையினால் நிரப்பப்படணும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நிரப்புங்க அப்பா. ஹல்லேலூயா. நிரப்புங்க ஆண்டவரே. நிரப்புங்க ஆண்டவரே. நிரப்புங்க ஆண்டவரே. அவர்கள் வந்த போது பரிசுத்தாவே வந்தா என்ன நடக்கும்? ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து சொன்னார், போய் அந்த ஜாடிகளை தண்ணீரை நிரப்புங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நிரம்பணும். நான் நிரம்பினதான் தேசத்துல அவர் வல்லமையை செய்ய முடியும். நான் அபிஷேகத்தில் நிறைந்திருந்தாதான் ஒரு கிதியோட போல, ஒரு பிணைகாசை போல, ஒரு யோசுவாவை போல, ஒரு பவுலை போல கர்த்தருக்காக எதையும் செய்ய முடியும். நான் நிரம்பன ஆண்டவரே, என்னை நிரப்புங்கப்பா. உங்க தீர்க்க தரிசன வரத்தினால நீ நிரப்பும். சுகமளிக்கிற வல்லமையினால நீ நிரப்பும். ஹல்லேலூயா. என்னை நிரப்பு ஆண்டவரே. என்னை நிரப்பும் ஆண்டவரே. அவர்களை நிரப்பினார். அவர்கள் வீடு முழுவதும் அந்த பிரசனம், அந்த பரிசுத்தாவினை வந்து நிறைந்திருந்தார். உங்க வீட்டுல நிரம்பி இருக்கட்டும். இரண்டாவது, உங்க ஆபீஸ்ல அவர் நிரம்பி இருக்கட்டும். நீங்க ஓட்டிட்டு போற கார்ல அவர் நிரம்பிட்டோம். பைக்ல பரிசுத்தாவினை நிரப்பப்படணும். இரண்டாவது, பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது இரண்டாவது நடந்த காரியம் என்ன? வாசிக்கலாம். 3வது வசனம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்குள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அமர்ந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கும் போது பரலோகத்திலிருந்து என்ன செஞ்சார்? பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து அமர்ந்திருந்தார். தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லி போய் எங்குமே கேட்கல. ஆனால் ராஜாவின் அபிஷேகத்தை பண்ணுவதற்காக சாமுவேல் தைல குப்பியை கொண்டு வந்து அவன் மேல் அந்த அபிஷேகத்தை ஊற்றின போது கர்த்தர் அவன் மேல் அமர்ந்திருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மேல அமர்ந்து இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம நிரம்பணும். இரண்டாவது, அவன் நம்ம மேல் அமர்ந்திருக்க வேண்டும். இந்த அமர்ந்திருத்தல் அப்படின்னா ரெண்டு. அதுக்கு முன்னாடி எங்க ஊருக்கு நீங்க டிராவல் பண்ணாலுமே, நான் ஒரு சின்ன கிராமத்துல வளர்ந்தேன். அப்ப எந்த அரிசி மூட்டை, நெல் மூட்டை எது போட்டாலுமே, இன்னைக்குதான் டாடா ஏசி, ஆட்டோலாம். அன்னைக்கு ரெண்டுமே எல்லாமே காளை மாடு வச்சிருப்பாங்க. அந்த மாட்டுக்கு ரெண்டுமே பூட்டி அந்த டயர் வண்டியில கொண்டு போவாங்க, மாட்டு வண்டியில. இந்த மாடு ஆக்சுவலா இந்த வண்டி சுமையை மேல தூக்கி வச்ச உடனே அதாவது இவர நடத்துறவர் மேல உட்கார்ந்து நடத்துறாரு பாருங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு தட்டுவாரு. ரெண்டாவது இப்படி போ அந்த கொம்பை வச்சு இப்படியே தட்டுவார். அது என்ன செய்யணும்? அந்த ரூட்ல தான் போகும். அது கொஞ்சம் பெசகாது, கீழே போயிடாது. சில நேரங்கள்ல அந்த மாடை ஓட்டிட்டு போறவரு விடிய காலம் 4:30 மணி 3:30 மணிக்கெல்லாம் மண் அடிக்க போவாங்க. ஆத்துல போய் மண் அடிக்க போகும்போது மண் எல்லாம் குமிச்சிட்டு அவங்க படுத்துருவாங்க. பார்த்து அந்த மாடு சரியா என்ன செய்யணும்,
அங்க மண்ணை நிரப்பிட்டு கரெக்டா அவங்க வீட்டுக்கு போய் சேரும். எப்படிங்க தெரியுது? அதே மாடை நீங்க மேய்க்கிறதுக்காக ஒரு கழனிலையோ ஒரு நிலத்திலேயோ விட்டீங்கன்னா அது இஷ்டம் போல மேயும். அது இஷ்டம் போல மேயும். அதுக்கு தெரியாது, கண்ட்ரோல் இருக்காது. இன்னைக்கு அவர் மேல் நம்ம மேல அமர்ந்து இருக்கும் போது தான் நமக்குள்ள ஒரு கண்ட்ரோல் வருவது. தம் செய்கிற சுய இச்சைகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல் அமர்ந்து. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோசேப்பு மேல கர்த்தருடைய பிரசன்னம் அமர்ந்திருந்ததுனால தான் பாவத்தை விட்டு ஓடுறான். பாவத்தை விட்டு ஓடுறான். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வந்து அமர்ந்திருந்தார். அப்ப இந்த மாட்டு வண்டிக்கு மேல என்ன செய்யணும்? மேல வச்ச உடனே ஒரு பாரம், ஒரு பலு தெரிஞ்ச உடனே நமக்கு பின்னாடி ஒருத்தர் எஜமானர் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரோ அதான் நான் செய்யணும், நான் சுயமா செய்யக்கூடாது அப்படின்னு அதுக்கு ஒரு கான்பிடென்ட் வருகிறது. அதே போலதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வந்திருக்கும் போது சுயம் என்கிற செத்த கிரியை முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு அவர் என்ன சொல்றாரு? நான் செய்யணும் ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் ஆண்டவரே. அதனால்தான்ப்பா ஏசியா சொல்றாரு, என் நாவை தொடுங்க ஆண்டவரே, நான் அசுத்த உதடுள்ளவன், என் நாவை தொடுங்க, என் நாவை தொடுங்க. ஹல்லேலூயா, என் நாவை தொடுங்கப்பா, என் நாவை தொடுங்கப்பா. சொல்லுங்க, என் மேல அமர்ந்திருந்து என்ன கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா. தன்னை மீறி கண்ணு போதா? இச்சைகள் மேல, பாவத்தின் மேல, சினிமா மேல, உனக்காக அழகுள்ள நேசனும் பக்கத்தில் இருக்கும்போது நீ தீட்டை எடுக்கிறதுக்கு உன் கை போதுனா உனக்குள்ள ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லவே இல்லை. உன் மேல பரிசுத்த ஆவியானவர் அமர்ந்து இருக்கல. இன்னைக்கு நிறைய பேர் 3 கேட்டகரியில நீங்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஒண்ணு, சபையில வந்து நிரம்புவாங்க, அதோட போயிடுவாங்க. அவங்க மேல அமர்ந்து இருக்க மாட்டார் பரிசுத்த ஆவியானவர், நிரம்பிட்டு போயிடுவாங்க. ஆனா இன்னொரு கூட்டம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறது. அவங்க மேல எப்பவுமே அமர்ந்திருப்பார். இல்ல நீ செஞ்ச தவறு சொல்லி 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 நடத்துவார். அப்படி நிரப்பிட்டு விட்டுற மாட்டாரு. அவர் நிரப்பிட்டு இந்த தேசத்துல உன்னை கொண்டு என்ன செய்யணுமோ அதை அவர் அப்படியே அழகா அழகா சொல்லி காட்டுவார். நீ போ, இங்க போ, இங்க போகாத, இதை செய்யாத, இதை பண்ணாத. அமர்ந்திருக்கிறவர் என்ன செய்கிறார்? உன்னை ஆளுகை செய்கிறார். உண்மையில் அமர்ந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? உன் வாழ்க்கையில அமைதியான வாழ்க்கையை தருகிறார். இரண்டாவது காரியம், பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்கள் மேல அமர்ந்திருந்தார். ஜாடியை போய் தண்ணீர் நிரப்புன்னு சொல்லிட்டாரு. இவர் போய் கைகளை வச்சு ஜெபம் பண்றாரு. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி அமர்ந்திருந்த சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீ போய் போ, எடுத்து என்ன செய், கொடு. அற்புதம், அதிசயத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடைசியாக 3வது காரியம் வாசிக்கலாம். 4வது வசனம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். மூணாவது காரியம், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது வெவ்வேறு விதங்களில் செயல்படுவார். வெவ்வேறு விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டு தருவார். வெவ்வேறு விதமான அற்புதங்களை ஆண்டு செய்வார். பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில வரணும். ஃபர்ஸ்ட் நீங்க நிரப்பப்படணும். 2வது, அவர் உங்க மேல அமர்ந்திருக்கணும். 3வது, அவர் வெவ்வேறு அற்புதங்களை செய்வதற்கு தன்னை அர்ப்பணிக்கணும். இந்த 3 காரியங்கள் நீங்க செய்தீங்கன்னா, அதே அப்போஸ்தலர் நாட்கள்ல அந்த 26 அப்போஸ்தலர் நடபடிகள் நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் பேதுரை கொண்டு பயன்படுத்துறார். 120 பேர் இருக்கிறவங்க 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஒரே பிரசங்கத்தில் எத்தனை பேரு? 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் 5000, அதுக்கப்புறம் சபையில
நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் வசனத்தை கேட்டவர்கள், ஆண்டுடைய வார்த்தையை கேட்டவங்க, வார்த்தையை கேட்டவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சுகமாகறாங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிதரப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். வெவ்வேறு அற்புதங்கள் நடக்குது. அப்புறம் என்ன, கட்டிலோடு கொண்டு வந்த மனுஷன் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா கட்டிலோடு ஒரு மனுஷனை தூக்கிட்டு வராங்க. பார்த்தாக்கா அவன் சுஸ்தமாகப்படுறான். அதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன நடக்குது, 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம், வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000. பேதுரு யோவானும் ஜெபம் பண்ண போறாங்க, அற்புதம் நடக்குது. இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? பேதுரு விட்டுட்டு போயிட்டாரு. அட நமக்கு செட் ஆகாதப்பா அப்படின்னு சொல்லி ஊழியத்தெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. ஆண்டவரை மறுதலிச்சிட்டாரு. ஆனா ஆண்டவர் ஒரு நாள் விடவே இல்லை. அவருடைய பரிசுத்த ஆவியானவர் பேதுரை டேக் ஓவர் பண்ணி, நீதான் இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி அவன் மேல் அபிஷேகத்தை, அவன் மேல் தங்கி இருந்து அவன் நிழல்பட்டு சுகமாகிறது. அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் மேல் வைத்திருக்க திட்டத்தை தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து கேளுங்கள். அவர் வெவ்வேறு இடங்களில் வைத்து உங்களை பயன்படுத்துவார். சபைகளை எழுப்புதலுக்கு நேராய் கொண்டு போகிறார். அநேக விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தனித்தனியாய் பேர் ஆசீர்வதிக்கிற உண்மை உள்ளவர். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அந்த பெந்தேகோஸ்தே நாள் என்கிற நாளிலே என்ன நடந்தது? 3 காரியம். 1, பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பினார். 2, அவர் மேல் வந்து தங்கியிருந்தார். 3, வெவ்வேறு பாஷைகளினால் வெவ்வேறு கோணங்களிலே கர்த்தர் அவர்களை நிரப்பினார். இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படியா தேசத்தினுடைய எழுப்புதல் உங்களை வெவ்வேறு இடங்களில் வைத்து பயன்படுத்த போகிறார். அடுத்த ரிவைவல்ல பரிசுத்த ஆவியின் நிரப்புதலை பார்க்க போறீங்க, அமர்தலை பார்க்க போகிறீங்க. ஆண்டவரே, எங்க தேசத்தை நினைக்கிறோம், சபை மக்களை நினைக்கிறோம். எல்லா அந்த அழிவிலிருந்து எங்கள் மக்களை விடுவீங்கப்பா. சத்துருக்கள் போராட்டத்திலிருந்து விடுவீங்க ஏசப்பா. இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிறு என்கிற அந்த ஞாயிறுல திருவசனங்களை கேட்டுக்கொண்டு அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும். ஹீலிங், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும். வியாதிகள் சுகமாகட்டும். வயிற்று வலிகள், அன்று கண் வலி, அன்று எல்லாம், அன்று தீராத நோய்கள் எல்லாம் அன்று மாறி எங்க தேசத்தில் ஒரு சமாதானத்தை வைப்பீராக. அன்று கால் வலியினால, அன்று உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற அன்று இருதயங்கள் தேற்றப்படுவதாக. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. அவங்க மேல் தங்கிடுங்க. வெவ்வேறு அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவர் இயேசு வெவ்வேறு அற்புதங்களை செய்தார். அதே போல எங்க மேல் நிரப்பி அமர்ந்து அற்புதங்களை செய்வீராக. அவர்கள் கூடி வந்த இடத்திலே நீங்க செய்த 3 காரியம் நாங்கள் தியானித்து இருக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட இந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். பேர் பேராய் தனித்தனியா ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, தேசத்தை நீர் ஆண்டவரே எல்லா அழிவிலிருந்து பாதுகாத்து சீக்கிரத்துல சபையை திறந்து ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே, அமின். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதாய். ஆமென். பரிசுத்த ஆவியினுடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னைக்கு ஐக்கிய சமாதானமும் இன்னும் வரதரப்பட்ட சபை மக்களோடு வந்த உங்கள் அனைவரோடு கூட தேவனுடைய கிருபையும் சமாதானம் இருப்பதாக. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட உங்களை யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக, அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.